உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1757 ஆகஸ்ட் 21 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற கிளாஸ்டர்சருடைய செல்டன்ஹாமில் இருக்கிற லெக்காம்ப்டனில் ஜான் ட்ரைக்கும் மேரி லாங்ஃபர்ட் ட்ரைக்கும் மகனாக பிறக்கிறார் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை. இவருடைய அப்பா லெக்காம்ப்டனில் இருக்கிற சர்ச்சில் ஒரு ரெக்டராக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு தேவாலயத்தில் உயர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கு வீட்டிலிருந்து நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் கற்பித்து வந்தாங்க. இதனால குழந்தை பருவத்திலிருந்தே சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையா வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கரெக்டா 1763ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கு 5 வயது இருக்கும்போது, அதாவது சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1763ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கு 5 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக லெக்காம்ப்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்டரி ஸ்கூலா இருந்தது. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1768ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்டர்சருடைய செல்டன்ஹாமில் இருக்கிற லெக்காம்ப்டன்ல இருந்து அதே கிளாஸ்டர்சரில் இருக்கக்கூடிய சைரன்செஸ்டருக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அந்த சைரன்செஸ்டரில் இருந்த சைரன்செஸ்டர் கிராமர் ஸ்கூல், அது இன்னைக்கு கிடையாது, அது இவர் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அந்த சைரன்செஸ்டர் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, இது போன்ற பாடங்களையும் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய அப்பா அம்மாவினுடைய உடல்நிலையானது மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. பிறகு அவங்க உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இது சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவருக்கு ஏற்பட்ட பேரிழப்பா இருந்தது. மேலும் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை மனதளவிலையும் ரொம்ப சோகத்துல இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்தாங்க. இந்த சமயம் இவருடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாலும் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை கூட பிறந்தவங்க, அதாவது சிப்ளிங்ஸ் இருந்தாங்க, சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. ஆனால் அவங்க எத்தனை பேர் அப்படின்றது உறுதி செய்யப்படலை. ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்க. இதனால இவருடைய அப்பா சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய அப்பா அம்மாவை இவர் இழந்துட்டனால இவருடைய ரிலேட்டிவ்ஸ் தான், இவருடைய அப்பா சைடில் இவருடைய அம்மா சைடில், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையையும் இவருடைய உடன் பிறந்தவங்களையும் அந்த சிப்ளிங்ஸான அந்த சகோதர சகோதரிகளையும் அவங்களே அந்த இவருடைய ரிலேட்டிவ்ஸே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இவருடைய கசினுடைய ஒருத்தர் வீட்டில் தங்கி வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை மெல்ல மெல்ல இவருடைய அந்த சோகத்திலிருந்து மீண்டு இவருடைய படிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த நிலையில தான் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய அப்பா அம்மா 2 பேருமே நோயினால் பாதிக்கப்பட்டு தான் இறந்து போயிருந்தாங்க. இதனால இது மாதிரி மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடாது, அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மருத்துவர் ஆகணும், மற்றவங்களை உயிர் காப்பாற்றக்கூடிய, அதாவது மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மருத்துவர் ஆகணும் அப்படின்றது சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய ஒரு எண்ணமா இருந்தது. இதனால இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில 1773ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 15 வயதிலேயே சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இந்த சைரன்செஸ்டர் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. இந்த சைரன்செஸ்டர் கிராமர் ஸ்கூல்ல இருந்து இவருடைய உயர்கல்வியை முடிச்சதுக்கு அப்புறமா இவர் உடனடியாக ஒரு அபாத்தகிரியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அபாத்தகிரி அப்படின்னா மருந்து தயாரிப்பாளர், அதாவது மருந்தை சரியான முறையில் தயாரித்து அதை விற்பனை செய்யக்கூடியவங்க தான் அபாத்தகிரி. ஸோ அந்த மாதிரி அபாத்தகிரிட்டு போய் ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக 1773ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இவருடைய 15 வயதில்
சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து இந்த இங்கிலாந்தோடைய கிளாஸ்டர்ஷையரில் இருக்கிற சைரன்செஸ்டரில் இருந்து அதே இங்கிலாந்தோடைய உஸ்டர்ஷையரில் இருக்கிற உஸ்டருக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய தாமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அபாத்தகேரி, தாமஸ் ஹால்வர்ட் அப்படின்னு, அவர் கீழே இவர் ஒரு அப்ரெண்டிஸாக 1773ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜாயின் பண்ணி அவர்கிட்ட இருந்து அபாத்தகேரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து அப்ரெண்டிஸாக இருந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து உஸ்டர் அப்படின்றது. இது வந்து ஸ்பெல் பண்ணும்போது ஒர்செஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங்கில் இருக்கும். அதனுடைய லெட்டர்ஸ் வந்து ஒர்செஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஆனால் உஸ்டர் அப்படின்னு தான் அதை வந்து ஸ்பெல் பண்ணணும், அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் இவர் வந்து அந்த தாமஸ் ஹால்வர்ட் அப்படின்ற அவருக்கு கீழே இவருடைய அப்ரெண்டிஸ்ஷிப்பை வந்து தொடர்ந்து வந்தாங்க. குறிப்பாக எப்படி மருந்துகள் வந்து தயாரிக்கிறது, அந்த மருந்துகள் எந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு எப்படி வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து இப்போ வாழணும் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸை நம்பி இருக்கிறது இவருக்கு பிடிக்கலை. இதனால் பார்ட் டைமாக சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அதே மாதிரி இவருடைய இளைய சகோதரிகளுக்கெல்லாம் இவருடைய சிப்ளிங்ஸுக்கெல்லாம் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து அதிலிருந்து ஒரு பங்கையும் வந்து ஒதுக்கி வந்தாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து இவருடைய பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை தான் இவருடைய குடும்பத்தில் மூத்த மகன். ஸோ இவருக்கு பிறகு தான் இவருடைய சிப்ளிங்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கள படிக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயமானது இருந்தது. ஸோ அந்த கடமை பொறுப்பு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கு இருந்தனால இவர் வேலைக்கு போயிட்டு இவருடைய சிப்ளிங்ஸை படிக்க வச்சுட்டு இவருமே வந்து அந்த தாமஸ் ஹால்வர்ட் அப்படின்ற அபாத்தகேரிட்ட இவருடைய பயிற்சியை வந்து மேற்கொண்டு வந்தாங்க. பிறகு இதே காலகட்டத்தில் 1774ஆம் ஆண்டு ரிமார்க்ஸ் ஆன் மோர்பிட் ரிட்டன்ஷன்ஸ் ஆஃப் தி யூரின் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஒரு புக்கை வந்து 1774ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா அதாவது இவர் படிக்கிற அந்த பயிற்சி பெறக்கூடிய அந்த காலகட்டத்திலே இதை வந்து இவர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து தொடர்ச்சியாக அந்த தாமஸ் ஆல்வர்ட்ட இருந்து பயிற்சியை பெற்று வந்தாங்க. இந்த சமயம் தான் அந்த தாமஸ் ஆல்வர்ட் வந்து நீ வந்து இங்கே இந்த அபாத்தகேரி சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது, லண்டனுக்கு போய் நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு அவர் அறிவுரையும் கொடுக்குறாங்க. இதே காலகட்டத்தில் அந்த உஸ்டர்ஷையரில் இருக்கக்கூடிய உஸ்டர்லேயே உஸ்டர் இன்ஃபர்மரி அப்படின்னு ஒரு மருத்துவமனையும் இருந்தது. அங்கே வந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையை அந்த தாமஸ் ஆல்வர்ட் அப்படின்ற அந்த அபாத்தகேரி வந்து பரிந்துரைக்கிறாங்க, அங்கே போய் மருத்துவ பயிற்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இதுக்கிடையில் 1778ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 20-21 வயதில் அந்த தாமஸ் ஹால்வர்ட் அப்படின்ற அபாத்தகேரிட்ட இருந்து இவருடைய அப்ரெண்டிஸ்ஷிப்பை வந்து முடிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வந்து அவர்கிட்ட அப்ரெண்டிஸாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1778ஆம் ஆண்டு அந்த தாமஸ் ஹால்வர்ட் சொன்னபடியே இவர் அந்த உஸ்டர்லேயே இருக்கக்கூடிய உஸ்டர் இன்ஃபர்மரி அங்கே வந்து ஜாயின் பண்ணி ஒரு மாணவர் ஆகுறாங்க. குறிப்பாக வில்லியம் ரசல் அப்படின்னு ஒரு சீனியர் சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க. அவர் கீழே இவர் வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க, அந்த மாணவனாக ஜாயின் பண்ணுறாங்க, பீப்புளாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த வில்லியம் ரசல் அப்படின்ற அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் தான் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கு வந்து அறுவை சிகிச்சையில் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் மூலமாக அறுவை சிகிச்சையை சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெடிசன் மருத்துவத்தில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், அதாவது பிரசவம் பார்க்குறது, அதேமாதிரி கைனகாலஜி பெண் நோயியல், அதுக்கப்புறம் கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், அதேமாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு இவர் வந்து முடிவு செய்கிறாங்க. இதனால தான் அந்த வில்லியம் ரசல் அப்படின்ற அந்த சீனியர் சர்ஜனுக்கு கீழே அந்த உஸ்டர் இன்ஃபர்மரியில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து இவருடைய அறுவை சிகிச்சை பயிற்சியை வந்து மேற்கொள்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கும் மேலே அவர்கிட்ட இவருடைய பயிற்சிகளை வந்து மேற்கொண்டாங்க. இறுதியாக 1780ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து இவருடைய பயிற்சியை வந்து முடிக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக வந்து இவருடைய 22 வயதில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இவருடைய பயிற்சியை முடிக்கிறாங்க. இவருடைய பயிற்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த இங்கிலாந்துடைய உஸ்டர்ஷையரில் இருக்கிற உஸ்டர்லேருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் போயிடுறாங்க. லண்டனுக்கு போனதுக்கப்புறமா அங்கிருந்த ஒரு ஃபேமஸான ஒரு சர்ஜன், ஒரு முக்கியமான ஒரு புகழ்பெற்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரான ஜான் ஹண்டர் அப்படின்னு ஒரு சர்ஜன், அவரு கீழே இவர் வந்து மேலும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அறுவை சிகிச்சை கல்வியை. ஸோ இந்த ஜான் ஹண்டர் வந்து இந்த காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் சர்ஜனாக இருந்தாங்க. அதாவது
இந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, மருத்துவ மாணவர்களுக்கு கல்வியை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அதனால் அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் ஜான் ஹண்டருக்கு கீழே இவர் வந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஜாயின் பண்ணி இவருடைய அறுவை சிகிச்சை பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னா சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து அந்த ஜான் ஹண்டர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறம் அந்த ஜான் ஹண்டருடைய மேற்பார்வையின் கீழே சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை மற்ற நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் சரியாக பண்ணால் இவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். ஸோ அதுக்காக அந்த ட்ரைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் ஹவுஸ் சர்ஜன் அப்படின்றது. அந்த பொறுப்பில் தான் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து அந்த ஒரு மருத்துவமனை செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் ஜான் ஹண்டருக்கு கீழே ஒரு ஹவுஸ் சர்ஜனாக இவருடைய பணியை தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் வந்து 18 மாதங்கள் 1781 இறுதி காலகட்டம் வரைக்கும் 18 மாதங்கள் வரைக்கும் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஒன்றரை வருஷம் அந்த ஒரு ஒர்க்கில் இருந்தாங்க. இதுக்கப்புறமா அங்கேயே வந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை ஒரு டைசெக்டராகவும் நியமிக்கப்படுறாங்க. டைசெக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதாவது இந்த உடற்கூறியல் அதே மாதிரி உடலியல் இதெல்லாமே வந்து கற்பிக்கும் போது இந்த பிணங்களை வந்து குறிப்பாக வந்து சடலங்களை வந்து பிரித்து அதை வந்து நேரடியாக விளக்கணும். அந்த உடல் உறுப்புகளெல்லாம் அந்த உடல் உறுப்புகளினுடைய பார்ட்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அதை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்கும் அதை வந்து பிரிக்க வேண்டிய செயல் பண்ணுறது தான் டைசெக்டிங் அப்படின்றது. அதை பண்ணக்கூடியவங்க டைசெக்டர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஒரு டைசெக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து குறிப்பாக இவர் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு லண்டனில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதுவும் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அங்கே தான் ஒரு டைசெக்டராக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஹவுஸ் சர்ஜனாகவும் இருக்க தொடங்குறாங்க. ஸோ அங்கே டைசெக்டராக ஒர்க் பண்ணும்போது இதே காலகட்டத்தில் ஹென்ரி வாட்சன் அப்படின்னு ஒரு சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டும் கிடையாது, ராயல் அகாடமியில் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியா உடற்கூறியல் பேராசிரியராகவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஹென்ரி வாட்சனுடைய அறிமுகமானது இந்த ஒரு காலகட்டத்தில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கு வந்து கிடைக்குது. ஸோ அவர் வந்து இவரை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நீ நல்லா பண்ணுற, தொடர்ந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறதுக்குண்டான அந்த முயற்சியை வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே காலகட்டத்தில் தான் இவர் வந்து இன்னொரு நபரை வந்து மீட் பண்ணுறாங்க, ஜான் செல்டன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். இந்த ஜான் செல்டன் அப்படின்றவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர், ஒரு சர்ஜன், ஒரு அனாட்டமிஸ்ட். ஸோ அந்த ஜான் செல்டன் வந்து இவருடைய டைசெக்டிங் எல்லாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சையில் இவருடைய திறமையும் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அவர் வந்து ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தி வந்தாங்க. இந்த ஜான் செல்டன் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிரேட்டர் குயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த இடத்துல அந்த ஜான் செல்டன் வந்து ஒரு பிரைவேட் அனாட்டமிக்கல் ஸ்கூல் வந்து நடத்தி வந்தாங்க. அதாவது உடற்கூறியெல்லாம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை வந்து நடத்தி வந்தாங்க. ஸோ அங்கே வந்து இவர் வந்து அசிஸ்டண்ட்டாக, அந்த ஜான் செல்டனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் வந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையை வந்து கூப்பிடுறாங்க. இவருமே வந்து அந்த அழைப்புதலை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ 1782 இறுதி காலகட்டத்தில் இவர் வந்து இந்த லண்டனில் இருக்கிற அந்த ஒரு வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து இவருடைய பணியை வந்து முடிச்சுட்டு நேராக வந்து அவர் கூட ஜான் செல்டன் கூட ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து அந்த ப்ரைவேட் அனாட்டமிக்கல் ஸ்கூலில் அனாட்டமியை கற்பிப்பாங்க. அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. ஸோ அதை வந்து அவர் கற்பிப்பாங்க. அவர் கற்பிக்கும் போது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து சடலங்களை பிரித்து அதை வந்து நேரடியாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது இவருடைய வேலையாக இருந்தது. அதாவது சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய வேலையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜான் செல்டன் வந்து விடுமுறை எடுக்கும்போது அவருக்கு பதிலாக சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை தான் மருத்துவ மாணவர்களுக்கு அனாட்டமியாக கற்பித்து வந்தாங்க. ஸோ இது மாதிரி படிப்படியாக சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த ஜான் செல்டன் வந்து மன ரீதியாக சில பாதிப்புகளை எதிர்கொள்கிறாங்க. இதனால் அவர் லண்டனை விட்டு வெளியேறாங்க, அவருடைய ஸ்கூலை விட்டுட்டு. ஸோ இப்போ ஸ்கூலும் இல்லைனால இப்போ சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையும் இந்த இங்கிலாந்தில் இருக்க லண்டன்லேருந்து வெளியேறாங்க. குறிப்பாக 1783 ஜனவரி 27 அன்னைக்கு இவர் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற கிளாஸ்டர்ஷருக்கே வந்து போயிடுறாங்க. கிளாஸ்டர்ஷருக்கே போயிடுறாங்க. இவர் பிறந்த அந்த ஒரு கவுண்டிக்கே போயிடுறாங்க. குறிப்பாக அந்த கிளாஸ்டர்ஷரில் இருக்கிற கிளாஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு கெதிட்ரல் சிட்டி அதை வந்து இவர் போய் அடைகிறாங்க. ஸோ அந்த கிளாஸ்டருக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ்டர் இன்ஃபர்மரி, ஒரு மருத்துவமனை, அங்கே இவர் ஒரு ஹவுஸ் அப்பாத்தகரியாக நியமிக்கப்படுறாங்க. இந்த 1783
1783ஆம் ஆண்டு ஜனவரி 27 அன்னைக்கு. ஹவுஸ் அபாத்தகரி அப்படின்னு சொன்னால் இப்போ ஹவுஸ் சர்ஜன் அப்படின்ற எப்படி அறுவை சிகிச்சையில் பயிற்சியோ அதே மாதிரி தான் ட்ரக்ஸ் மெடிசன்ஸ் அதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல அந்த பயிற்சி பெறுறது தான் அந்த ஹவுஸ் அபாத்தகரி அப்படின்றது. அந்த பொறுப்பில் இந்த கிளாஸ்டர் இன்ஃபர்மரி அப்படின்ற அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் 1783 ஜனவரி 27 அன்னைக்கு அந்த ஒரு நாளிலிருந்து இவர் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் கார்ப்பரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ், இது வந்து கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ இந்த காலகட்டத்தில் இது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு இருக்குது. இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்குது. அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை இவர் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய மெம்பர்ஷிப்பை இவர் பெறணும் அப்படின்னா அதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சி வந்து இவருக்கு பலன் அளிக்குது. கரெக்டாக 1784 மார்ச் 4 அன்னைக்கு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் தி கார்ப்பரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் இல்லைனா மெம்பர் ஆஃப் தி கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னைக்கு வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸாக இருக்குது. ஸோ ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு மெம்பராக இவர் வந்து 1784ஆம் ஆண்டு மார்ச் 4 அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1784ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கரெக்டாக இவருடைய 27 வயது அவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து அந்த கிளாஸ்டர்லேயே இருக்கக்கூடிய கிளாஸ்டர் சேரிட்டி அங்கே ஒரு சர்ஜன அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முழு பொறுப்பாக இருந்தது. அந்த பொறுப்பில் அந்த கிளாஸ்டர் இன்ஃபர்மரியில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஒரு சர்ஜன அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய பணியை தொடங்குறாங்க. அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுற அந்த ஒரு பணியை வந்து இவர் தொடங்குறாங்க. பிறகு இதே 1784ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே 1774ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்டிருந்த ரிமார்க்ஸ் ஆன் மோர்பிட் ரிட்டன்ஷன்ஸ் ஆஃப் தி யூரின் அப்படின்ற அந்த ஒரு புக்கு அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பு இந்த 1784ஆம் ஆண்டு இவர் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து வெளியிடுறாங்க. இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கு வந்து மென்டராக இருந்த ஜான் ஹண்டர் அப்படின்ற அந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் வந்து வெனீரியல் டிசீசஸ் குறித்துலாம் ஆராய்ச்சி பண்ணி வந்தாங்க. குறிப்பாக இந்த சிஃபிலிஸ், கைனோரியா இந்த மாதிரியான நோய்கள் வந்து ஒரே நோய் கிருமினால ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வெனீரியல் டிசீசஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இல்லைனா செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இது வந்து இந்த தவறாக உடல் உறவு கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள் தான், தொற்று நோய் தான். ஸோ அது குறித்து தான் இவர் வந்து ஜான் ஹண்டர் வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் வெளியிட்டு வந்தாங்க. அப்போ அவருக்கு எதிராக ஜெஸ்ஸி ஃபுட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து அவருக்கு எதிராக ஜான் ஹண்டருக்கு எதிராக நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கு பிடிக்கல. ஏன்னா ஜான் ஹண்டர் சொன்னது எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எதிராக அந்த ஜெஸ்ஸி ஃபுட் அவருடைய பேப்பர்ஸுக்கு எதிராக அவர் சொன்னதில் நிறைய தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரிவ்யூ பண்ணி ஒரு ஒர்க்கை 1787ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் ரிவ்யூ ஆஃப் ஜெஸ்ஸி ஃபுட்ஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ஜான் ஹண்டர் ஆன் தி வெனீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைட்டில். ஸோ ரிவ்யூ ஆஃப் ஜெஸ்ஸி ஃபுட்ஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ஜான் ஹண்டர் ஆன் தி வெனீரியல் டிசீசஸ் அப்படின்ற அந்த டைட்டில் 1787ஆம் ஆண்டு இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஜான் ஹண்டரை டிஃபெண்ட் பண்ணி, அதாவது ஜான் ஹண்டர் சொன்னது தான் கரெக்டு, ஜெஸ்ஸி ஃபுட் சொன்னது தப்பு, அந்த ஒரு விஷயம் அது மாதிரி 1787ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக மதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இந்த ஒரு காலகட்டத்தில் அறுவை சிகிச்சையில் ஒரு ரொம்ப திறமையானவராக இருந்தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்திலலாம் மருத்துவத்தில் பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா மயக்க மருந்தே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா நிறைய சிக்கல் இருக்குது. உதாரணத்துக்கு வயிற்றில் இருந்து ஏதாவது ஒன்று நீக்கணும் அறுவை சிகிச்சை பண்ணி அப்படின்னா அப்போ அந்த நோயாளிகளை வந்து கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்ட பிறகு தான் அவங்களுடைய வயிற்றில் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அப்போ அந்த நோயாளி வந்து முழிச்சிட்டே இருப்பாங்க. மயக்க மருந்து இல்லாதன் காரணமாக மயக்க நிலையில் இருக்க மாட்டாங்க. அதனால் வலியினால் கத்துறது, அதுக்கப்புறமா வந்து பயங்கரமாக அவங்க பதற்றம் அடைகிறது, இதனாலேயே ரத்தம் அதிகமாக வெளியேறது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்னால அறுவை சிகிச்சை பண்ணும்போது நிறைய பேர் வந்து இறந்து போகவும் செஞ்சாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அதேமாதிரி ஆன்டிசெப்டிக்லாம் கிடையாது இந்த காலகட்டத்தில். அதனால அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய காயங்கள் மீதுலாம்
பயங்கரமாக தொற்று பரவி அதனாலேயும் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ரொம்ப திறமையான அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டாங்க. அது நோயாளிகளுக்கு வந்து பெரிய வலியை கொடுக்காத வண்ணம் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து அந்த அறுவை சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொண்டாங்க. ரொம்ப வேகமாகவும் அந்த அறுவை சிகிச்சைகள்லாம் பண்ணாங்க. இதனாலேயே ரொம்ப ஃபேமஸாகவே ஒரு புகழ்பெற்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவே சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து அறியப்படவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1792ஆம் ஆண்டு மே மாதம் இவர் வந்து மேரி லைசன்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கும் அந்த மேரி லைசன்ஸ் ட்ரை 2 பேருக்குமே 10 குழந்தைகள் பிறந்தது. இது சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இதே 1792ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஒரு எஸ்ஸே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து. அது வந்து an essay on the swelling of the lower extremities incident to lying in women அப்படின்ற அந்த டைட்டில் 1792ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இந்த ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது an essay on the swelling of the lower extremities incident to lying in women அப்படின்ற அந்த டைட்டிலே அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1793ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ரெவரண்ட் தாமஸ் ஸ்டாக் அப்படின்ற நபர், தாமஸ் ஸ்டாக் வந்து ஒரு ரெவரண்ட், அதாவது சர்ச்சில் ஒரு பெரிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவர் கூட சேர்ந்து ஒரு சேரிட்டி வந்து நிறுவுறாங்க. இந்த 1793ஆம் ஆண்டு லையிங் இன் சேரிட்டி அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக அந்த ஒரு சேரிட்டியை வந்து அந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை 1793ஆம் ஆண்டு தாமஸ் ஸ்டாக் அந்த ரெவரண்ட் கூட சேர்ந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து நிறுவுறாங்க. அதை நிறுவனது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான பண உதவி அதை சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையை வந்து அவருடைய சொந்த செலவுலையே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாமஸ் ஸ்டாக் அந்த ரெவரண்டும் வந்து அது சொந்த செலவுலையே பண்ணாங்க. இது வந்து பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து சம்பாதிக்கிறதே இவரே வச்சுக்கலாம். ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் அந்த சேரிட்டிக்கு இவர் வந்து ஓன் எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் 1797ஆம் ஆண்டு ஹென்ரி நார்வுட் அப்படின்னு சொல்லி இவருடைய கசின் ஒருத்தர் வந்து இறந்து போகிறாங்க. அவர் இறந்து போகும்போது அந்த ஹென்ரி நார்வுட் வந்து இவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து விட்டு போனாங்க, எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் விட்டு போனாங்க. ஆனால் அது எதையுமே வந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு பதிலாக ஹென்ரி நார்வுடுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடன்கள் அதை வந்து அடைக்கிறதுக்கு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை அந்த விஷயங்களை பயன்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் இதே காலகட்டத்தில் எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற ஒரு மருத்துவர், அவர் ஒரு விஞ்ஞானியும் கூட. இந்த எட்வர்ட் ஜென்னருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எட்வர்ட் ஜென்னர் வந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற பெரியம்மைக்கு வந்து தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது சம்மந்தமான விஷயங்களை சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து படித்து பார்க்குறாங்க. அதாவது அந்த எட்வர்ட் ஜென்னர் எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஸ்மால் பாக்ஸ் ஆனது ரொம்பவே வந்து உயிர்கொல்லி நோயாக வந்து இருந்தது. நிறைய பேர் வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்தால் மீண்டு வர்றதுக்கு பதிலாக இறந்தே போனாங்க. அது மாதிரி இருந்த இந்த காலகட்டத்தில் கவுபாக்ஸ்னால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து அது பெருசாக எடுத்துக்கல. அது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் எட்வர்ட் ஜென்னர் வந்து அது மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கல. ஏதோ இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ எட்வர்ட் ஜென்னர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கவுபாக்ஸ் அப்படின்ற நோய் வந்து ஏற்படும் போது மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால அந்த கவுபாக்ஸ் நோயிலிருந்து மீண்டு வந்த பிறகு ஸ்மால் பாக்ஸ் ஏற்படுறதில்லை அப்படின்னு எட்வர்ட் ஜென்னர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் கவுபாக்ஸ் அப்படின்றது வந்து பசுக்களினுடைய முளைக்காம்பில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய். ஸோ அந்த ஒரு தொற்று நோய். ஸோ அது வந்து மனிதர்களுக்கு ஏற்படும் போது அது வந்து ரொம்ப உயிர்கொல்லி நோயெலாம் கிடையாது. அந்த கவுபாக்ஸ் வந்து சும்மா ஒரு சில வாரங்கள் பிரச்சனையாக இருக்குமே ஒழிய மற்றபடி உடலுக்கு எந்த பாதிப்பும் தராமல் அந்த கவுபாக்ஸ்லேருந்து மனிதர்கள் வந்து மீண்டு வர முடியும். அப்படி அந்த கவுபாக்ஸ்னால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸே வராமல் இருந்தது. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லி தான் எட்வர்ட் ஜென்னர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியிலே இவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, இப்போ எப்போவுமே நம்மளுடைய உடலானது எடுத்த உடனே பெரிய பெரிய கிருமிகள் வந்து, அதாவது ரொம்ப வீரியமிக்க கிருமிகள் நம்மளுடைய உடம்புக்குள்ளே நுழையும் போது, வைரஸ்லாம் வரும்போது நம்மளுடைய உடலினால் அதை வந்து சரியாக வந்து அதை வந்து அழிக்க முடியாது. அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதுக்கு எதிராக வந்து உற்பத்தி ஆகி அதுக்கு எதிராக அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் அந்த கிருமிகளை வந்து அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகளானது நம்மளுடைய உடல் உறுப்புகளை படிப்படியாக சேதமடைய வச்சு நம்மளோட உயிரிழக்க வச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்மால் பாக்ஸ், அதை அந்த பெரியம்மை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய் கிருமியானது உடலுக்குள்ளே வந்து ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும். ஸோ அதிலிருந்து
மீண்டு வர்றதுக்காக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுடைய அந்த உடல் உறுப்புகளை அழைச்சி நம்மளை வந்து உயிரிழக்க வச்சிரும். அப்படி இருக்கும்போது இந்த கவ்பாக்ஸ் ஆனது அவ்வளோ வீரியமிக்க வைரஸ் கிடையாது. ஆனால் அந்த கவ்பாக்ஸினுடைய கிருமிகள் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே வரும்போது ரொம்ப சுலபமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிடும். அதான் அந்த நோய் கிருமிகள், கவ்பாக்ஸோடைய நோய் கிருமிகள் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாதித்து சேதமடைய வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிடும். அதனால அந்த கவ்பாக்ஸில் இருந்து மீண்டு வர முடியும். ஸோ இப்படி மீண்டு வர்றவங்களுக்கு ஏற்கனவே இப்போ வந்து அந்த கவ்பாக்ஸ் கிருமிகளை அழிக்கிறதுக்காக அந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிட்டனால இப்போ ஸ்மால் பாக்ஸ் நோய் வரும்போது ஆரம்பத்திலிருந்தே அதிகமான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இதனால் அந்த ஸ்மால் பாக்ஸினுடைய அந்த கிருமிகள் நம்மளுடைய உடம்பு வரும்போது அந்த கிருமிகள் உடனடியாக வந்து அழிக்கப்படும். ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்படவும் மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை எட்வர்ட் ஜெர்னர் கண்டுபிடிச்சு அப்போ அந்த கவ்பாக்ஸையே வேக்சினாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா கவ்பாக்ஸ் வந்து ஏற்பட்டால் அடுத்து ஸ்மால் பாக்ஸ் வந்து வராது. அப்போ அந்த கவ்பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த திரவங்களை அதை வந்து இன்ஜெக்ஷனாக வந்து உருவாக்கி வேக்சினாக உருவாக்கி தடுப்பூசியாக உருவாக்கி அதை வந்து மனிதர்களுக்கு போடும்போது அந்த தடுப்பூசினால சின்ன சின்ன பின் விளைவுகள் இருக்கும். அதாவது ஒரு வாரம் 2 வாரம் வந்து அந்த கவ்பாக்ஸ்னால பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்த பிறகு இந்த ஸ்மால் பாக்ஸ் வராது. ஸோ இதனால ஸ்மால் பாக்ஸுக்கு தடுப்பூசியா கவ்பாக்ஸையே மெட்டீரியலாக பயன்படுத்தி வேக்சினாக எட்வர்ட் ஜெர்னர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது இந்த காலகட்டத்தில் பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா கவ்பாக்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக உண்மையிலேயே வந்து செயற்கையாக ஏற்படுத்துறது. அந்த கவ்பாக்ஸ்னாலேயே நிறைய பேர் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த தடுப்பூசி வேணாம் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க, ஆன்டி வேக்சினிஸ்ட் இருந்தாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. கவ்பாக்ஸ் வந்து உயிர் கொள்ளக்கூடிய இல்லைனா உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மாதிரியான நோய் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த நிறைய பேரில் இவரும் ஒரு இருந்தாங்க, சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையும். இதனால எட்வர்ட் ஜெர்னருக்கு சப்போர்ட்டா வேக்சினை வந்து ப்ரொமோட் பண்றதுல தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் அதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஒரு கடமையா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு இதே காலகட்டத்தில் 1800ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஓரளவுக்கு அவருடைய பணத்தை வந்து இழந்திருந்தாங்க. இதனால இவரும் அந்த ரெவரண்ட் தாமஸ் ஸ்டாக் 2 பேரும் சேர்ந்து 1793ஆம் ஆண்டு நிறுவியிருந்த அந்த முக்கியமான ஒரு சேரிட்டி, லையிங் இன் சேரிட்டி, அதை வந்து நடத்த முடியல. ஸோ 1800ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து அதில் இவருடைய செலவு பண்ணுறதை அதை வந்து நிறுத்துகிறாங்க. ஆனால் 7 ஆண்டுகள் 1793லேருந்து 1800 வரைக்கும் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இவருடைய அந்த செயல்பாடுகள், இவருடைய அந்த செலவுகள் எல்லாமே இவர் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் 1802ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை எழுதுறாங்க. அது வந்து இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் தி இன்ஜுரிஸ் டு விச் the lower limbs are exposed அப்படின்ற அந்த டைட்டில் ஒரு ஒர்க்கை 1802ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் தி இன்ஜுரிஸ் டு விச் த லோவர் லிம்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட் அப்படின்ற அந்த டைட்டிலில் 1802ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அந்த வேக்சின், அந்த ஸ்மால் பாக்ஸ் எதிரான அந்த வேக்சின் அதை வந்து மக்கள் வந்து அதை எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து தொடர்ச்சியாக சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இவருடைய பங்களிப்பை கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நடந்தது. குறிப்பாக சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரைக்கும் இவருடைய மனைவியான மேரி லைசன்ஸ் ட்ரை 2 பேருக்கும் பிறந்த 10 குழந்தைகளில் 2 குழந்தைகள் வந்து இந்த காலகட்டத்தில் இறந்து போயிடுறாங்க. இதுவும் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட மிக பெரும் இழப்பாக இருந்தது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1807ஆம் ஆண்டு டிசம்பர் 17 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து இவரை ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ 1807ஆம் ஆண்டு டிசம்பர் 17 அன்னைக்கு இவருடைய 50 வயதில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ FRS அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1807ஆம் ஆண்டு டிசம்பர் 17 அன்னைக்கு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து பெறாங்க. இதே மாதிரியே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா, அங்கே இருக்கக்கூடிய ராயல் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து இவரை வந்து ஒரு மெம்பராகவும் ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இந்த கௌரவங்களை பெறதுக்கு காரணம் இவர் வந்து அறுவை சிகிச்சையில் ஆற்றக்கூடிய பங்களிப்பு, இவருடைய புத்தகங்கள் அதெல்லாம் தான். ஸோ அந்த மாதிரி சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளையும் மேலும் மேலும் கொடுத்து வந்தாங்க. பிறகு 1810ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து இவர் பணிபுரியக்கூடிய அந்த கிளாஸ்டர் சேரிட்டி அதனுடைய சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இந்த பொறுப்பில் இவர் 1780
1984 ஜூலையில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருந்து அதுக்கப்புறமா சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் ஒரு முக்கியமான ஒரு எஸ்ஸே வந்து இவர் எழுதினாங்க. அதை சர்ஜரி சம்மந்தமாக, அறுவை சிகிச்சை சம்மந்தமாக தான். அதை வந்து 1811ஆம் ஆண்டு எஸ்ஏ ஆஃப் சம் ஆஃப் தி ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஆப்ரேஷன் ஆஃப் கட்டிங் ஃபார் ஸ்டோன் அப்படின்னு அந்த டைட்டிலில் 1811ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து ஒரு எஸ்ஸே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பிறகு இதே 1811ஆம் ஆண்டு இவருடைய உடல் நலம் வந்து பாதிக்கப்படுது. ஸோ ரொம்ப மோசமாகவும் அடையுது. இதன் காரணமாக இறுதி 1811 அக்டோபர் 7 அன்னைக்கு இவருடைய 54 வயதிலேயே சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1811 அக்டோபர் 7 அன்னைக்கு இவருடைய 54 வயதில் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையை கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நடத்தப்பட்டது. அதில் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இவருடைய மனைவியான மேரி லைசன்ஸ் ட்ரை அவங்க வந்து 1848ஆம் ஆண்டு இறந்தாங்க. இவர் இறந்த கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்தாங்க. ஸோ இது இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இறந்த பிறகு இவரை கௌரவிக்கிறதுக்காக ஜேம்ஸ் நீகிள் அப்படின்னு சொல்லி ஒரு என்கிரேவர், அவர் வந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையனுடைய ஓவியம் வந்து மெமோரியல் நினைவாக வந்து அதை வந்து என்கிரேவ் பண்ணாங்க. ஸோ அது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது இங்கிலாந்தில். அது மட்டும் இல்லாமல் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையை கௌரவப்படுத்துறதுக்காக ஜான் சார்ல்ஸ் ஃபீலிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கல்ப்டர், ஒரு சிற்பி, ஜான் சார்ல்ஸ் ஃபீலிக்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அவர் வந்து இவருடைய அவர் வந்து சார்ல்ஸ் ராசி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஃபுல் நேம் வந்து ஜான் சார்ல்ஸ் ஃபீலிக்ஸ் ராசி அப்படின்னு சொல்லி, அந்த ஜான் சார்ல்ஸ் ஃபீலிக்ஸ் ராசி அப்படின்ற அந்த ஸ்கல்ப்டர், அந்த சிற்பி வந்து இவருடைய மெடாலியன் பஸ்ட்டை ஒன்று, அதாவது மார்பளவு சிலை ஒன்று வந்து வடித்தாங்க. ஸோ அதுவுமே வந்து இவரை வந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையை கௌரவப்படுத்துறதுக்காக இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. மேலும் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய பிரதர் இன்லா, அதாவது இவருடைய மனைவியோடைய பிரதரான டேனியல் லைசன்ஸ் அப்படின்றவர், அதில் சாமுவேல் லைசன்ஸும் இருக்கிறாங்க, அவரும் பிரதர் தான், இவருடைய மனைவியோடைய பிரதர் தான். ஸோ அதே மாதிரி டேனியல் லைசன்ஸ் அப்படின்னா, அந்த டேனியல் லைசன்ஸ் அப்படின்றவர் வந்து சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரையோடைய வாழ்க்கையை வந்து எழுதுனாங்க, பயோகிராஃபியை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இது மாதிரி சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை இறந்த பிறகும் இவருக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை வாழும்போது அறுவை சிகிச்சையில் செய்த, அதே மாதிரி மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்புகள் தான். ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் பிராண்டன் ட்ரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.